ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆ சமையல். இப்போ சாகருக்கு ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யுது, வெஜிடபிள் பிரியாணி செய்யலாமா? ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த பிரியாணி வீடியோ, வெஜிடபிள் ரைஸ் வீடியோ. இப்போ பிரியாணி மாதிரி மசாலாலாம் போட்டு செய்யலாம். இதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம். குக்கரில் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டைலாம் போட்டு காய்ச்சிக்கலாங்க. பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கிலோ அரிசி வச்சுருக்கீங்க, 1 கிலோக்கு கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தோடு 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கீரி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டு எண்ணெய் நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துட்டு எண்ணெய் நல்லா வதக்கட்டும். இதெல்லாம் நல்லா வாசனையாகும், இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துடலாம். எண்ணெயில் நல்லா இது வதங்கும் போது இந்த ஃப்ளேவர் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. குக்கர்லனால காய்கறியோடு சேர்த்து வதங்கும் போது இன்னும் நல்லா குழைய வந்துடும். கூடவே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் வதக்கிடுவோம். நம்ம சாதத்துக்கு தகுந்த மாதிரி, அரிசிக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் தக்காளி எடுத்துக்கலாம். கம்மியாக போடணும்னா நீங்கள் ஒரு 2 வெங்காயம் இல்லை 3 வெங்காயம், 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நான் இந்த இதுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, ஒரு 4 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணி நம்ம வாங்கி இப்போ சீசன் எடுக்கும்போதே வாங்கி இந்த மாதிரி உரித்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தேவைங்கும் போது நம்ம ஏதாவது செய்யும்போது உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பொரியல் செய்யறதுக்கு, பூரி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்யறதுக்கு, இந்த மாதிரி ரைஸ்க்கு தக்காளி சாதத்துலையும் அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. சீசன் இருக்கும்போது அந்த மாதிரி வாங்கி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் லஞ்ச் கட்டும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கும் போது இந்த பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெயிலே அதையும் வதங்கட்டும். கூடவே எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு எண்ணெய் நல்லா வதக்கி வைக்கணும். மசாலாலாம் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி மசாலாலாம் போட்டு நல்லா வாசனை வந்துடுதுங்க. வதக்கி விட்டாச்சு, நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இந்த காயெல்லாம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க காய்கறிலாம் ஒன்று சேர்த்தலாம். பட்டாணி 1 கப் போட்டு, கூடவே எடுத்து வச்சுருக்கிற காய்கறி போட்டலாம். கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு காய்கறி சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால காய்கறி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கறி, கேரட் பீன்ஸ் பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்படி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி வதக்கி விட்டுருலாங்க. எந்த காய்கறி, மட்டன், சிக்கன், எது நான்வெஜ் செஞ்சாலும் காய்கறியும் எண்ணெயில் வதங்கும் போது நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். அந்த ஃப்ளேவர் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். காய்கறிலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ப்ளைன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே தயிர்
தயிர் ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றினா. நல்லா காய்கறி வெந்து சாஃப்டாக இருக்கும். போட்டு எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு கூடவே காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சு மூடிடலாம். மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா எண்ணெயில் காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவு காய்கறி நல்லா எண்ணெயில் வதங்கி வச்சு இப்போ வந்து அரிசி போட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 உலக்கு 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். அது தேவையான அளவு தண்ணி 1க்கு 1.5 கணக்கு வச்சுட்டு ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால சீக்கிரம் வெந்துடும். தண்ணி வந்து குக்கரில் பார்த்து வச்சுக்கணும். அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சுங்க. பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இதில் இருக்க தண்ணியே நம்ம அளந்து ஊற்றியாச்சு. ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அரிசி போட்டுடலாம். 10 நிமிஷம் தாங்க, சீக்கிரம் ரெடி ஆகிடும். நீங்கள் கொஞ்சமாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது மாதிரி செய்யலாம். காலையில் ஆஃபீஸ் டைம், ஸ்கூல் டைமில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீக்கிரமும் ஆகிடும். இது ஒரு தயிர் பச்சடி, முட்டை இதை வச்சு இது சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வருதுங்க. அரிசி போட்டுடலாம். அரிசியோடு சேர்த்து காய்கறியும் சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷத்தில் 10லேருந்து 15 நிமிஷத்தில் சீக்கிரம் ரெடி ஆகிடும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து வச்சுக்கணும். குக்கரில் வைக்கணும். சீக்கிரமாக வெந்துடும். அரிசியெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ இறக்கும்போது கொஞ்சம் அரிசி போட்டோன்னே கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா மேலே தூவிட்டு நல்லா வாசனையாகவும் உடம்புக்கும் நல்லது, வாசனையாகவும் இருக்கும். ஒரு 1/2 லெமன் வந்து அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 லெமன் கொஞ்சம் விட்டுலாம். கொஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுலாம். லைட்டாக இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு விசில் போட்டுடலாம். அப்போ தான் அரிசியும் ரைஸும் உடையாமல் நல்லா டீப் நீட்டாக நல்லாயிருக்கும். மசாலாவும் ஒரே ஈவனாக கலந்து வரும். அரிசி போட்டு நல்லா கொதி வர ஆரம்பிக்குங்க. மசாலாலாம் இப்போ ஒரு வாட்டி இப்படி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் மசாலா ஈவனாக கலந்து சரியாக வரும் குக்கரில் வேகும்போது. இல்லைன்னா மசாலாலாம் மேலே வந்துடும். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு குக்கர் வீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். விசில் வந்தால் சிம்மில் வச்சிடணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதாங்க நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக நல்லா சுவையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இறக்கும் போது சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி
கொஞ்சம் கொத்தமல்லி தரச்சு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு சஹருக்கு வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சட்னி, முட்டை எங்கள் வீட்டில். நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.